ஏம்மா நடந்து இம்மிட்டு தானா? நான் எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப சின்ன விஷயம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, யோசிச்சு பாரு. ரவி மாப்பிள்ள இத்தனை வருஷமா உங்ககிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்காரு, உன்னை என்ன பாடுபடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் ஒப்பிடும்போது இது சின்ன விஷயம் தானம்மா. வேதனை தாங்க முடியலப்பா. அதான் லீலா, எனக்கு வேதனையாத்தாமா இருக்குது. நீ பாவம் தாம்மா. ஆனா இத்தினா நீ இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. ரவி மாப்பிள்ள இப்படி கை கால் விளங்காம இருக்கும்போது நீ இப்படி தனியா விட்டு வந்து சரிதானம்மா? நீயே யோசிச்சு பாரு. அப்பா, அவர் அடிபட்டு கிடக்குறாரே தவிர அவர் புத்தி பழையபடி வக்கரமா தப்பா இருக்கு. லீலா, அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊருக்கு தெரியுமா? இப்ப அவர் இருக்கிற நிலைமையில நீ அவர் தனியா விட்டு வந்தீங்கன்னா ஊர் ஒன்னத்தானமா ஏசும். என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும்பா. இவரை பத்தி இந்த உலகத்துக்கு என்ன தெரியும்? லீலா, பின்ன என்னப்பா, இந்த வேலை எனக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த வேலையை நல்லபடியா கத்துக்கணும், நல்ல பேர் வாங்கணும், இந்த வேலையில தொடர்ந்து இருக்கணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சப்பா. இப்ப எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காருப்பா. என்னம்மா பண்றது? அந்த மனுஷன் பண்ற அடாவடிக்கு ஒரு அளவே எல்லாம் போயிருச்சு. ஆனா லீலா, இதுக்காகலாம் கோச்சிக்கிட்டு ஒதுங்குற காலம்லாம் தாண்டி போயிருச்சுமா. இனிமே என்ன சோதனை வந்தாலும் நீ சுதாரிச்சுக்கிட்டு தாமா போகணும். என்ன பண்றது? இதை பாரு, இனிமே அந்த மனுஷன் இந்த மாதிரி எல்லாம் சூழ்ச்சி பண்றதுக்கு இடம் கொடுக்காம நீ தாமா முன்சாக்கிறதே இருக்கணும். அவ்வளவுதாமா என்னால சொல்ல முடியும். ஆமா லீலா, நீ அப்பா சொல்ற மாதிரி நடந்துக்க. இன்னைக்கு அந்த மனுஷனை வேற ஆஸ்பத்திரி கூட்டு போற மாதிரி இருந்துச்சா? ஐயோ ஆமாப்பா, இந்த குழப்பத்துல எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். லீலா, இப்ப உனக்கே புரியுதுல்ல? ஓம் புருஷன் உங்ககிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஒன்னால அவர்கிட்ட பாசத்தை காட்டாம இருக்க முடியாது. ஏன்னா நீ வளர்ந்த வளர்ப்பு அப்படி. எனக்கு பெருமையா இருக்குமா. சிதம்பரம் பிள்ளைங்களோட அழகே இதுதான். நம்ம எதிரியா இருந்தாலும் அவங்ககிட்ட பாசத்தை காட்டணும், அந்த அளவுக்கு நெஞ்சில ஈரம் இருக்கணும் சொல்லி சொல்லில நான் வளர்த்துருக்கிறேன். ஒன்னாலலாம் மாற முடியாது. போமா, போய் படுத்துங்க. காலையில எந்திரிச்சு அவர் ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். போ. பவானி, நேரமாவது, போய் நீ போய் படு. போஸ் தானே, ஒரு நிமிஷம் எப்படி வரீங்களா? என்ன மாமா? உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். நான் காலையில் எந்திரிச்சு திரும்ப அழகுக்குளம் போயிடுறேன். ஏமாம்மா பேசாம இருக்க மாட்டீங்க? எதுக்கு எடுத்தாலும் அழகுக்குளம் போறேன்றீங்க? புரிஞ்சுக்கடா, போய் ஆகணும்டா. ஏமாம்மா, பெத்த பிள்ளையிலேருந்து பேரம்பேத்தி வரை எல்லாரும் இங்கே இருக்காங்க. என்ன ஆடுதுன்னு அழகுக்குளத்துக்கு போறீங்க? ஏன்டா இப்படி கோவிச்சுக்கிற? கோமாலாம் நான் பேசல. ஆனா ஒன்னும் அழகுக்குளம் கிளம்புறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏண்டா, உன் மாமா என்ன சோம்பேறியா? அவனுக்கு தெரிஞ்ச தொழில் அவன் செய்து பிழைக்க வேணாம்? இத்தனை வருஷம் பாத்தீங்கல்ல, அந்த தொழிலுக்கு முதல்ல ரிட்டைர்மெண்ட் கொடுங்க. என்னடா புரியாம பேசிட்டு இருக்கிற? டே, என் உடம்புல இருந்து தெம்பு இருக்குது. எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் என் தொழிலை நான் செஞ்சு நானும் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்ற வேணுமா? சாப்பிட்டீங்களா? ஆச்சு. மருந்து ஆச்சு. பால் அதுவும் ஆச்சு. போய் படுங்க. சும்மா அளவுல போறேன் அது இது. போஸ் கண்ணா, நீ இன்னும் அந்த பழைய போஸாவே இருக்கிறடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படித்தாண்டா இருக்கணும். ஒரு மனுஷன் தான் இயல்பு மாறாம எந்த காலத்திலயும் ஒரே மாதிரி இருக்கணும். என்னங்கிற? அதே மாதிரி உன் மாமனும் அவன் இயல்பு படி அவன் தொழிலை செய்துக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கணுமா வேணாமா? கோவப்படாதா? சரி, காலைல பேசிக்கலாம். போய் படுங்க. என்ன மாப்பிள்ள, பிசினஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு மாமா. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன பண்றது மாப்பிள்ள, எல்லாமே எங்க தலையெழுத்து. அதான் இந்த பையன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். தலையெழுத்தேன்னு சொல்லி ஒதுக்கிட முடியுமா? நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள. அவன் தான் புத்தி கிட்டு போய் அலையிறானா, போகட்டுன்னு நம்ம விட்டுட முடியுமா? வேற என்ன தாண்டி பண்றது? நம்மால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சடி. என்ன பேசுறீங்க நீங்க? மாப்பிள்ள, அவன் தான் இப்படி சொல்லிக்காம கொள்ளாம காணாம போனான்னு தெரிஞ்சப்போ
இப்படி சும்மா இருந்தா எப்படி? இவருக்கு வேணா நடக்கிறது நடக்கட்டுன்னு இருக்கலாம், ஆனா நான் பெத்தவ, என்னால இருக்க முடியுமா மாப்பிள்ள? சொல்லுங்க. இப்ப என்னடி பண்ண சொல்ற? ஆ? என்ன பண்ண சொல்ற? அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு? அறிவு கெட்டவளே. மாமா எதுக்கு அத்தை மேல கோவப்படுறீங்க? பாவம், அவங்க ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. வேற நான் என்னதான் பண்ண முடியும் மாப்ள? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. எங்க மேல அவனுக்கு கோவம் தான் அதிகமாகும். நீங்க சொல்றது சரிதான் மாமா. அதுக்குன்னு நம்ம சும்மா இருந்துட முடியாது. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா முறை. அப்படியா சொல்றீங்க? ஆமா மாமா, சேஃப்டி சைடுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா பெட்டர். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இவ்வளவு நாள் பையனை காணலையே, ஏன் ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணலன்னு போலீஸ் கேட்டா என்ன பண்றது? சரிங்க மாப்ள. அப்புறம் மாமா, அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒருத்தரை விடாம எல்லாரையும் விசாரிக்கணும். மாப்ள ஓரளவுக்கு எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்தாச்சு. இல்ல மாமா, மறுபடியும் ஒருத்தர் விடாம விசாரிச்சா புதுசா ஏதாவது தகவல் கிடைக்கும்ல. சரிங்க மாப்ள. சரிங்க மாமா, நான் குளிச்சுட்டு வரேன், கிளம்பலாம். ரவி, என்னது? டீப்பா, சூடா இருக்கு. இந்த சாப்பிடு. இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். சட்னி அரைச்சிட்டேன், மிளகா பொடி இருக்கு, கொஞ்ச நேரத்தில் டிஃபன் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த டீ குடிச்சிக்கோ. சூடா இருக்கு, பார்த்துப்பா. வர வர ஹோட்டல் சரக்கு மாஸ்டர் மாதிரி நீங்களும் உங்க பனியனும் துண்டும். என்னை பார்த்தா அவனுக்கு கிண்டலா இருக்கா? ஏதோ இப்படி இருக்குமேனு அவன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானே, இந்த கஷ்டம்லாம் நமக்காக தானே படுறான்னு உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அதெல்லாம் இருக்கு. எனக்கு சமைச்சு போறதுக்காக ஒருத்தி கட்டி வச்சுங்களே உங்க மருமக, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இனிமேல் ஒட்டு மொத்தமா இங்க வரமாட்டேன்னு இருக்காளா? என்ன கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும்? உன் கண்ணு முன்னாடி தானே போனா. அது உங்க மருமகளோட நடவடிக்கை, உங்களுக்கு தெரியாமல இருக்கும். அதனாலதான் உங்களை கேக்குறேன். அவ போடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால கண்டு காணாம இருக்க முடியாது. என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? பொறுத்திருந்து பாருங்க, இதுக்கு ஒரு தீர்வு வேணும். என்ன பண்ண போறேன்னு சொல்லுடா என் அறிவாளி. என்ன பண்ண போறேன்னு கேக்குறீங்க, அப்படிதானே? அதை தேனடா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டேன். ஏய் கிறித்துவம் பிடிச்சவனே, ஏதாவது ஏடா கூடமா யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, போக போக உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அந்த கழுதிக்கும் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கெல்லாம் திமிரு. இவன் கை கால் விளங்காம இருக்கான், இவன் என்னத்தை கிழிக்க போறான்னு ஒரு இலக்காரம். என்னாலையும் முடியும், காட்டுறேன், பண்ணி காட்டுறேன். ஹலோ உதயவா, நான் தான் ரவி பேசுறேன். ஏதோ இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா. ஆமா, உடனே வீட்டுக்கு கிளம்பி வரியா? இல்லடா, கொஞ்சம் வேலை இருக்குடா, எதா இருந்தாலும் ஃபோன்ல சொல்றேன். இல்லடா, நிறைய பேச வேண்டியது இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். வந்தே ஆகணுமாடா? ஆமாடா, ப்ளீஸ்ரா, தயவு செஞ்சு கொஞ்சம் வாயேன். சரிடா, வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. வெறும் தயிர் சாதம் ஊரு. சரிக்கா. அக்கா குழந்தைகளை பாத்துக்கக்கா, பெரும்பாலும் பசினா அழுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. பவானி, ஏய் பவானி, எங்க இருக்க? அக்கா. இந்த இன்னைக்கு வெறும் தயிர் சாதம் ஊருக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி. சரிக்கா, நான் ஆபீஸ் கிளம்புறேன்ப்பா. சொன்னதெல்லாம் நினைவு இருக்குதா? எதுக்காக சொன்னா, 4 பேர் 4 தப்பு பண்ணலாம். அதுக்காக நான் பதிலுக்கு ஒரு தப்பு பண்ணா பிரச்சனை பெருசாயிருமில்ல, அதுக்காக சொன்னேன். சரிப்பா. அப்பா, உங்க உடம்ப பாத்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்கப்பா. நான் எல்லாம் சாப்பிட்றேன், நீ என்னை பத்தி கவலைப்படாத. நான் சொன்னதெல்லாம் நினைவு வச்சுக்க, புரிஞ்சுதா? சரிப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. பவானி, அப்பா நல்லா படிக்கணும். உன் கவனம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். வெளியில வாசல்ல போகும்போது சாக்கிரதையா இருக்கணும். சரிப்பா. எங்க போனாலும் தனக்காக சொல்லிட்டு போகணும். சரியா? சரிப்பா. நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். போ, நேரமாச்சு, போ. மாமா, மாமா போயிட்டு வரு மாமா. வரேன்க்கா. வரேன் மாமா. வரேன்க்கா. வருந்தனம். சரிப்பா.
நான் வரேன்டா. முடிவு பண்ணிட்டீங்கல்ல? என்னடா அது சின்ன பையன் மாதிரி? ஆ? நான் இல்ல மாமா, நீங்க தான் சின்ன பிள்ளை மாதிரி பண்றீங்க. இல்ல, சும்மா இருடா. அவன் ஜோலியை கவனிக்கணும், அதான் மரியாதை. நான் போய் கிராமத்துல நல்லா இருப்பேன், என்னை பத்தியே கவலைப்படுறேன். சொல்லுப்பா அவனுக்கு. என்னப்பா நீங்க அங்க சாப்பாட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னடா இது? இப்போ அதை நான் ஒத்தையாளு. நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது உங்களுக்கும் பொங்கி போட்டு நானும் பொங்கி சாப்பிட்டு வந்தானே. அப்போ அது என் மனசுல ஒரு கவலை இருந்துச்சு, நீங்கள்லாம் நல்லபடியா வளர்ந்து வசதியா வாழணும்னு. இப்பதான் எல்லா அம்சமா இருக்கிறீங்களே, அந்த தெம்பு வேற எனக்கு. அப்பாவை பத்தி கவலைப்படாம நீ தைரியமா இரு. வரட்டா? துணியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? துணியெல்லாம் ஊர்ல நிறைய இருக்குது. வரட்டுமா? சரி, வீட்டு சாவியெல்லாம் இருக்குமா? இருக்கு, நீ வீட்டை பாத்துக்க. ம். வரட்டுமா? டாட்டா சொல்லு தாத்தாவுக்கு. வரண்டா கோகாரா. எதுவா இருந்தாலும் ஃபோன் போடுங்கப்பா. வரேன், நீ வீட்டை பாத்துக்க. நான் கிளம்புறேன். மாமா வந்து சாப்பிட்டு போங்க மாமா. பசிக்கல. மாமா, என்ன மாமா நின்னுட்டீங்க? அது வந்து என்ன மாமா, என்னாச்சு? இல்லை, மேலே நான் உங்ககிட்டலாம் கிராமத்துக்கு போகிறேன்னு சொன்னப்போ எதுக்கு மாமா போகிறீங்க, இங்கே இருங்கன்னுலாம் சொன்னேன். நான் போய் என் தொழிலை கவனிச்சா தான் எனக்கு சமாதானமாக இருக்கும்னு சொன்னேன். ஆனால் முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்ன மறந்தீங்க? எதையும் வச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லை, ஊருக்கு போக காசு இல்லை. கிராமத்துலேருந்து வரும்போது நிறைய கொண்டாந்துண்டா. இங்கே ஆஸ்பத்திரி அது இதுன்னு பெரிய செலவில் கரைஞ்சு போச்சு. மாமா, என்னடா? இந்தாங்க மாமா, வச்சுக்க மாமா, வச்சுக்கங்க. என்னடா இது? டேய் ஓசே, என்ன மாமா, வளர்ந்து மீச வளர்ந்த ஆம்பளை ஆகி கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றதுக்கு அப்புறமும் கூட உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருந்த பையனா? அப்பெல்லாம் நினைப்பேன், நம்ம கை நிறைய சம்பாதிக்கணும், நம்ம மாமா உட்கார வச்சு சோறு போடணும்னு. மாமா, ஆண்டவ புண்ணியத்துல நமக்கு அந்த நிலைமை வந்துருச்சு. கையில கொஞ்சம் காசும் இருக்கு. ஆனா இப்படி எனக்காக காத்து நின்று காசுன்னு கேட்கிறப்போ என் நெஞ்சை வெடிச்சு போயிரு போல இருக்கு மாமா. உங்களை அந்த மாதிரி இடத்துல வச்சு என்னால பார்க்க முடியல மாமா. என் மாமனுக்கு எப்பவுமே கம்பீரம் குறையக்கூடாது. இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது மாமா, எப்பவுமே வரக்கூடாது. இதுக்கேண்டா இவ்வளவு ஒண்ணு சூஸ் பண்ற? நான் யாருட்டா கேட்டேன்? உங்ககிட்ட தானே. இதுல எனக்கு என்னடா கூச்சம்? ஆனா ஏன் உடம்பே கூசி போச்சு மாமா. எப்பேற்பட்ட மனுஷன் நீங்க. ஆனா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி நின்னுக்கிட்டு. மாமா, நீங்க கை நிறைய சம்பாதிக்கணும் மாமா. உங்க உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் உங்க கம்பீரம் குறையக்கூடாது மாமா. நான் இனிமே உங்களை தடுக்க மாட்டேன். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குதுடா. என் 5 பொண்ணுகளும் கொடுக்காத ஒரு தனி மதிப்பை இந்த மாமனுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் சொல்றது ஒரு அர்த்தம் புரியுதுல மாமா. நான் பேசுறது காசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. புரியுதுரா. உன் மனசுல இந்த மாமனுக்காக வச்சிருக்கிறிய தனி இடம், அது சம்பந்தப்பட்டது அதானே? வரேன்டா.